முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. பிரைஸ் தி லார்ட். நித்திய பேரின்பம் நிகழ்ச்சியை வாரந்தோறும் தவறாமல் பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் வரவேற்கிறோம். ஒருவேளை தற்செயலாய் நீங்கள் மற்ற சேனலை திருப்பும் பொழுது கூட பார்த்துருப்பீங்க. தொடர்ந்து கவனிங்க, ஆராதிங்க, வார்த்தையை கேளுங்க. அவங்க வாழ்க்கையில் மாற்றம் வருவது நிச்சயம். முதலாவது நாம் எல்லாம் சேர்ந்து இணைந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே. பெருவெள்ளம் மதிலை மோதி பெரும் காற்றும் அடிக்கையில், பெருவெள்ளம் மதிலை மோதி பெரும் காற்றும் அடிக்கையில், எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெரும் கன்மலை நிழலே. எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெரும் கன்மலை நிழலே. நல்ல கரங்களை தட்டி உம்மை போற்றி நல்ல மகிழ்ச்சி. எங்கள் உயர்ந்த கன்மலையே, உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே. நல்ல சிரித்த முகத்தோடு நல்ல கரங்களை தட்டி உன்னதங்களில் உட்கார செய்கிற ஆண்டவர் அவர். நல்ல மகிழ்ச்சியோடு செங்காடலும் பிளந்து போகும், யுத்த சேனையும் அமிழ்ந்திடும். செங்காடலும் பிளந்து போகும், யுத்த சேனையும் அமிழ்ந்திடும். எங்கள் பராக்கிரமமே எங்கள் பலனும் நீரே, ஜெயம் எடுப்போம் உம்மாலே. எங்கள் பராக்கிரமமே எங்கள் பலனும் நீரே, ஜெயம் எடுப்போம் உம்மாலே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலை. சேர்ந்து சேர்ந்து உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே. மேன்மையாய் உயர்த்தப்பட்டு இஸ்ரவேல் சங்கீதங்களை இன்பமாய் பாடின தாவீது. தாவீதின் தேவன் நம்மோடு இருக்கிறாரே, சொல்லுவோமா? எம்மை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்து வைத்ததும் நீர் அல்லவோ. எம்மை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்து வைத்ததும் நீர் அல்லவோ. கன்மலை தேனும் வடியும் என்னையும் தருவதும் நீர் அல்லவோ. கன்மலை தேனும் வடியும் என்னையும் தருவதும் நீர் அல்லவோ. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, எல்லாம் சேர்ந்து உமக்கொப்பானவர் யார்?
செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீ நல்லவர் சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர். நீ நல்லவர் சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கப்பானவர் ஆமென். உமக்கப்பானவர் யார்? ஆமென். உமக்கப்பானவர் அல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் உமக்கப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கப்பானவர் யார்? தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திர? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்கப்பானவர் யார்? உமக்கப்பானவர் யார்? ஆமென். உமக்கப்பானவர் யார்? ஆமென். வானத்திலும் பூமியிலும் வானத்திலும் பூமியிலும் உமக்கப்பானவர். இந்த வானத்திலும் வானத்திலும் பூமியிலும் உமக்கப்பானவர் யார்? நல்ல கரங்களை தட்டி எல்லாம் சேர்ந்து நின்று மூணாவது சரணத்தை எல்லாம் சேர்ந்து பாடுவோமா? எஸ் மாஸ்டர். ஆமென். கண்மலையை நீ பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். கண்மலையை நீ பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். நாமம் அதிசயம் இன்றும் அற்புதம் செய்திடுவீர். நாமம் அதிசயம் இன்றும் அற்புதம் செய்திடுவீர். நல்ல கரங்களை தட்டி உமக்கப்பானவர் யார்? உமக்கப்பானவர் யார்? உமக்கப்பானவர் யார்? உமக்கப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கப்பா. மிகுந்த சந்தோஷத்தோடு சொல்லுங்க. வானத்திலும் ஒரு ஜீவனுள்ள ஆண்டவரை ஆராதிக்கிறோம். எஸ், உயிருள்ள தேவனை ஆராதிக்கிறோம். மெய்யான தேவனை ஆராதிக்கிறோம். வானத்திலும் பூமியிலும் உமக்கப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் வானத்திலும் பூமியிலும் உமக்கப்பானவர் யார்? நல்ல கரங்களை தட்டி நம்முடைய ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கோடி நன்றிகளை செலுத்துகிறோம் ராஜா. ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. துதித்து மகிழ்ந்திருப்பே, துயரம் மறந்திருப்பே. எத்தனை பேர் சொல்றீங்க? துதித்து மகிழ்ந்திருப்பே, துயரம்
மறந்திருப்பேன். வலது கரத்தை உயர்த்தி ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே. சொல்லுவோமா எல்லாம் சேர்ந்து நின்று என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே. மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே. சொல்லுங்க மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே. முடிந்த எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சத்தத்தை உயர்த்த முடிந்த எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி நீங்க மாத்திரம் சொல்ல போறீங்க. கண்களை மூடி கரங்களை வைத்து சொல்லுங்க ஆராதனை. நம்மை மறந்து கர்த்தரை நினைத்து சொல்லுங்க எல்லாம் சேர்ந்து தேவ ஜனங்களே. ஆண்டவர் நிச்சயமாக துதிக்கு பாத்திரராயிருக்கிறார். தொடர்ந்து ஒரு அறிவிப்பை கவனிங்க. நித்திய பெருமை கிறிஸ்டியன் மேட்ரிமோனி குறித்த அறிவிப்பு கவனிக்கலாமா? ஆம் தேவ ஜனங்களே, இந்த நித்திய பெருமை ஊழியங்கள், திருமணத்தோட ஊழியங்கள் ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கு. உங்கள் குடும்பத்தில் திருமணம் காத்து கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு நாங்கள் காத்திருக்கிறோம். ஸ்க்ரீனில் காண்கிற எண்ணிற்கு உடனடியாக தொடர்பு கொள்ளும்படியாய் உங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். எங்களுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமாக கர்த்தர் அற்புதங்களை அதிசயங்களை காண செய்வாராக. நித்திய பெருமம் பத்திரிக்கை வெளிவந்திருக்கிறது. உங்களுக்கு போஸ்ட் மூலமாக அனுப்பி வைக்கணும்னா நீங்கள் கிட்ட கேளுங்க. நான் உங்களுக்கு உதவி செய்கிறோம். மேகசின் இருக்குது, அது உதவி செய்கிறோம். நீங்கள் பார்த்து நீங்கள் பயனை பெற்றுக்கொள்ளும்படியாக உங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து அன்றுடைய வார்த்தையை நாம் தியானிப்போமாக. இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற காரியம்
உபாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம். யாரை கர்த்தர் மேன்மையாக அல்ல உயர்வாக வைப்பார், எப்படிப்பட்ட உயர்வை கர்த்தர் தருவார் அப்படிங்கிறத தான் இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் தருகிற அந்த பழைய ஏற்பாட்டின் ஆசீர்வாத உயர்வுகள் என்ன என்பதை தியானிப்போமாக. கர்த்தருடைய கிருபை நம்மோடு இருப்பதாக. நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் நம்மை உயர்த்துகிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு ஒரு செய்தியின் தலைப்பு போடணும் அப்படின்னா, உயர்த்தும் தேவன், நம்மை உயர்த்துகிற ஒரு ஆண்டவர். பிரைஸ்ல அவர்கிட்ட நீங்க நம்பி வர முடியும், அவர் நம்மை உயர்த்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வர வர ஒரு உயர்வை தருகிறவர், வர வர ஒரு வளர்ச்சியை தருகிறவர், வர வர ஒரு பலனை தருகிற ஆண்டவர். பலனை தருகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. பொதுவாக உலக பிரகாரமான ஒரு உயர்வு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்மை உயர்த்துகிறவர், உலக பிரகாரமாக உயர்த்துகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். இப்படிதானே? அல்ல சோத்திரம். உலக பிரகாரமான உயர்வு அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? நல்ல ஒரு பொருளாதார நிலையை சொல்லுவாங்க. அது மாத்திரமல்ல, அல்ல சோத்திரம், நீங்க பெற வேண்டிய ஸ்தானத்தை பெற்றுக்கொள்றதை குறித்துப்பாங்க. ஒரு செல்வாக்கு, ஒரு பேர், புகழ், இதெல்லாமே ஒரு உயர்வு அப்படின்னு நம்ம அதை பார்ப்போம். ஆனால் பைபிள் படி பார்க்கும் பொழுது அல்ல சோத்திரம் என்னது? குப்பையிலிருந்து அல்ல சோத்திரம் ஆண்டவர் தூக்குறதுக்கு ஒரு உயர்வின் அனுபவமாக சொல்லப்பட்டிருக்கிறது. குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர். அது மாத்திரமல்ல, அல்ல சோதர், நீங்கள் போக முடியாத ஒரு ஸ்தானத்துக்கு அல்ல சோதர் நீங்க போவீங்கன்னா அதற்கும் ஒரு உயர்வு அப்படிங்கிற பேர் சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்லுங்க அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்க பார்க்கும் பொழுது ரட்சிப்பு ஒரு பெரிய உயர்வு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த உலகத்துல பெற்றிருக்கிற ஆசீர்வாதத்துல பெரிய ஆசீர்வாதம் என்ன? ரட்சிப்புன்னு சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அவருடைய பிள்ளைங்கிற ஒரு ஆசீர்வாதம் நாம் பெற்றிருக்கிறோம். நீதிமான் அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்தை பெற்றிருக்கிறோம். பரிசுத்தவான் அப்படிங்கிற ஸ்தானத்தை பெற்றிருக்கிறோம். பரலோகத்தின் பிரஜை அப்படிங்கிற ஸ்தானத்தை பெற்றிருக்கிறோம். அவருடைய மனவாட்டிங்கிற ஸ்தானத்தை பெற்றிருக்கிறோம். அவருடைய சீசன் அப்படிங்கிற ஸ்தானத்தை பெற்றிருக்கிறோம். அவருடைய ஊழியக்காரங்கிற ஸ்தானத்தை பெற்றிருக்கிறோம். கரங்களை வைத்து ஒரு அழைச்சுங்க பார்ப்போம். இன்னைக்கு என்னுடைய செய்தியின் கான்செப்ட் என்னன்னா, இந்த உயர்வை பெற்றுக்கொள்கிறதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பிரதானமான நோக்கமாக இருக்கிறது. உலக பிரகாரம் நீங்கள் உயர்த்தப்படுவதற்கு என்ன செய்யணும்னு எல்லா புத்தகத்துல சொல்லுவாங்க, எல்லா மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. உலகத்துல உயர்ந்தவர்கள், சாதனையாளர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அல்ல சோத்திரம், அவங்க அந்த உயர்வை பெற்றுக்கொள்வதற்கு அவங்க செய்த ஒரு வேலை என்ன அப்படின்னா, ஹார்ட் ஒர்க். இப்போ 12th எக்ஸாம்ஸ் ஆல்மோஸ்ட் முடிஞ்ச லெவலில் இருக்குது. அல்ல சோத்திரம் 11th 12th நீங்கள் சோத்திரம் ரிசல்ட் வர்ற நேரத்தில் பேட்டி கொடுக்கும் பொழுது அவங்க நிறைய பேர் நல்ல நல்ல மார்க்ஸ் எடுத்தவங்க சொல்கிற ஒரு சாட்சின்னு நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணோம், நல்ல டெடிக்கேட்டடாக நாங்கள் படித்தோம். டிவி பார்க்கல, யூடியூப் பார்க்குறதில்ல, இன்ஸ்டா பார்க்கல, ஃபேஸ்புக் பார்க்கல, அல்ல சோத்திரமா, அப்புறம் வந்து எக்ஸ் பேஜா அது நாங்கள் பார்க்கல, எதுவுமே நாங்கள் பார்க்கல, நல்லா படித்தோம், டைம் வேஸ்ட் பண்ணல. அல்ல சோத்திரம் அன்னன்னைக்குள்ள பாடத்தை அன்னன்னைக்கு படித்தோம், டீச்சர் இம்பார்ட்டன்ட் சொன்னதெல்லாம் படித்தோம், நல்ல ரிவிஷன் பண்ணோம், நல்ல ரெஸ்ட் எடுத்தோம் சொல்லுவாங்களே இல்லையா? ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணோன்னு சொல்லுவாங்க. இன்னொரு விதத்தில் சொல்லுவாங்க, நல்ல ஸ்மார்ட் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பரவலாக உலகத்திலே ஒரு நீங்களும் நான் ஒரு சாதனை சாதிக்கணும் அப்படின்னா அதற்கு என்ன தேவை அப்படின்னா, ஒரு ஹார்ட் ஒர்க் தேவை, ஒரு கடினமான உழைப்பு. அல்ல சோத்திரம் நல்ல ஒரு புத்தியான ஒரு உழைப்பு மிக மிக அவசியம். அது மாத்திரமல்ல, உலகத்தில் உயர்வு பெறும் குறுக்கு வழியில் நிறைய பேர் பெறதற்கு மற்றவங்களை ஏமாற்றி வர்றவங்க இருக்கிறாங்க, அதெல்லாம் விட்டுருங்க. ஆனால் அல்ல சோத்திரம் பைபிள் ஒரு ஃபார்மலாவை ஃபாலோ பண்ணியிருக்கு. அல்ல சோத்திரம் நீ கடினமாக உழைச்சியா நான் உனக்கு உயர்வை தருவேன் அப்படின்னு பைபிள் சொல்லலை. ஆனால் ஒரு சில எதிர்பார்ப்புகள் இருக்குது. இந்த ஜப நாட்களில் அது ஒரு நம்முடைய ஜபமாக மாறினா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு விருப்பமாக இருந்ததுனால இன்னைக்கு இந்த உயர்வை குறித்து உங்கள் மத்தியில் பேசுகிறேன். அப்போது உயர்த்தும் தேவன் நம்முடைய தேவன். நம்முடைய வாழ்க்கையில் அல்ல சோத்திரம் நம்ம உயர்வை பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும்? ஒரு தலைப்பு போடணும், யாரை உயர்த்துகிறார்? கர்த்தர் யாரை உயர்த்துகிறார்? உயர்த்தும் தேவன் யாரையா உயர்த்துகிறார்? நீங்கள் நான் அப்படிப்பட்டவர்களாக மாறும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய உயர்வை நாம் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும். முதலாவதாக நான் சொல்ல வர்ற காரியம் என்ன அப்படின்னா, யாரை உயர்த்துகிறார் அப்படின்னா, அபாத்திர தன்மையை உணர்கிறவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார். முதல் குறிப்பு நான் சொல்லணும் அப்படின்னா, அபாத்திர தன்மையை உணர்கிறவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க அல்லேலூயா. ஆமா, நம்முடைய அபாத்திர தன்மையை நாம் உணர்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா நம்முடைய ஒவ்வொரு உயர்வுக்கும் பின்னணியத்தில் இருக்கிறவர் யார் அப்படின்னா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. சொல்லுங்க அல்லேலூயா. தாவீது கூட சொல்லுங்க பாருங்க, நான் ஆண்டவரே, நான் இதுவரைக்கும் வந்ததற்கு நான் எம்மாத்திரம்
என் வீடு எம்மாத்திரம். சொல்லுங்க அல்லேலூயா. நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். இது எதை காட்டுகிறது? ஆண்டவரே, நான் ஒரு அபாத்திரமான ஆளப்பா. அல்ல, எனக்குள்ள திறமை இல்லை, தாளந்து இல்லை, நான் கனவுல நினைச்சாலும் இந்த உயர்வை நான் வந்திருக்க முடியாது. ஆனால் நீரே இந்த உயர்வை எனக்கு தந்தவர். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. குறிப்பாக ஆண்டவரிடத்துல நம்ம போகும்பொழுது இப்படிப்பட்ட சிந்தியோடு இருக்கணும். எப்பயுமே இப்படிப்பட்ட சிந்தி உடையவர்களாக நம்ம இருக்கணும். நம்ம எந்த சூழ்நிலையிலிருந்து எந்த சூழ்நிலைக்கு மாற்றினான். தாவீதை போய் நீ கேட்டு பார்க்கும் பொழுது அவன் ஆடுகளை மேய்ச்சி கொண்டிருந்த ஒரு நபராக இருந்தான். ஒரு பொறுப்பான ஒரு மனிதனாக காணப்பட்டான். ஒரு விஷயம் சிங்கம் வந்தது, கரடி வந்தது, அதெல்லாம் ஜெயிக்க ஆண்டவர் உதவி செய்தா. அவன் வீட்டில் ஒரு ப்ரோக்ராம், அலசோதரம் ராஜாவா ஒருத்தன் அபிஷேகம் பண்ண போறேன் அப்படி சொல்லி அலசோத ஆண்டவர் சொன்ன பின்பதாக சாமுவேல் தைல குப்பி எடுத்துக்கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். வந்த பொழுது அலசோதரம் அலசோதர் என்னது, அவருடைய தாயார் அலசோதர், அவருடைய தகப்பனார் யாரு பேர் என்ன, ஈசா, என்ன பண்றாரு, வரிசையா அனுப்புறாரு. அலசோதரன் ஒரு அவரே கற்பனை, என் மூத்த மகன் தான் அலசோதரன் இந்த இஸ்ரவேல் தேசத்தின் ராஜா அப்படி சொல்லி அனுப்புனா. உடனே ஆண்டவர் வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. அடுத்தவனை பண்ணி ரிஜெக்ட், அதுக்கடுத்த ரிஜெக்ட், அதுக்கடுத்தாள் ரிஜெக்ட், அடுத்தடுத்தாள் அப்படி கிடைச்சு கடைசி எத்தனாவது ஆளு, 8வது ஆளு அலசோதரம் இவர். உடனே 7வது ஆள் வந்த பிறகு கேட்குறாரு, உனக்கு இவ்வளோதான்ப்பா பிள்ளைகள், வேற பிள்ளைகள் இல்லையா? இல்லை இல்லை, ஒருத்தன் கிடக்கான். அவன் என்னது ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கிறான். அவன் வர சொல்லு, அவன் வர வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி அவர் உட்கார்ந்துருக்கிறார் பாருங்க. அவன் வந்த பொழுது ஆண்டவர் சொல்றாரு, இவனை நீ அபிஷேகம் பண்ணு. சொல்லுங்க அல்லேலூயா. அந்த சத்த ஆண்டவரே, அவனுடைய சகோதரருக்கு முன்பதாக, குடும்பத்துக்கு முன்பதாக, அந்த ஊர் ஜனங்களுக்கு முன்பதாக அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டதை குறித்து பார்க்கிறோம். பின்பதாக பாருங்க, அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கிறார். ராஜாவுக்கு சுரமண்டலம் வாசிக்கத்தக்கதான், ஹார்ப் வாசிக்கத்தக்கதான ஒரு சூழ்நிலை. அங்கே போய் ராஜாவுடைய அவனுக்கு இருந்த போராட்டம் நீங்குகிறது சொல்லி பின்பதாக பாருங்க, ஒரு கோலியாத் அப்படிங்கிற ஒரு மனுஷன் தகப்பனார் அண்ணமாரை போய் பார்த்து வர சொல்றாரு. இவர் அங்கே போறாரு. போகிற இடத்துல கோலியாத்தின் சத்தம் கேட்ட பின்பதாக எனக்கு ஒரு வைராக்கியம் வருகிறது. ஏன்னா என்னை உயர்த்தின ஆண்டவர் இவன் நிந்திக்கிறதற்கு இவன் யாரியா, கரடி சிங்கத்தை போல தான் இவன் இருக்கிற, இவனை ஜெயிக்கிறதுக்கு ஆண்டு உதவி செய்வான்னு சொல்லி போய் ஜெயித்ததை குறித்து பின்பதாக படிப்படியாக உயர்த்தி அது தேசத்துக்கு முழுவதுக்கும் ராஜாவாய் மாறுறதுக்கு கர்த்தர் உதவி செய்தார். அதுதான் யோசிச்சு பார்த்தான். அலசோத்ராம், நானா இருந்தா கடைசி வரைக்கும் இந்த ஆடை தான் மேய்ச்சிட்டு இருக்கணும். கர்த்தர் வாய்ப்புகள் எனக்கு தந்தார், சூழ்நிலைகளை தந்தார், என்னை கர்த்தர் உயர்த்தினார். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்களும் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் அபாத்திரனப்பா, நீர்தான் எனக்கு உயர்வுகளை தந்தீர். சொல்லுங்க அல்லேலூயா. எத்தனை மகத்துவம் உள்ள பதவி புழுக்கலாம் எங்களுக்கு, எத்தனை மா தயவனின் கிருபை, எத்தனை ஆச்சரியம் என்று சொல்லி பாடுறோமே. அப்படிப்பட்ட பாடல் பாட கர்த்தர் கிருபை தருவாராக. நீங்கள் யாக்கோபின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, யாக்கோபு 4:10, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் சொல்லப்பட்டது. நீங்கள் ஆங்கில வேதாமத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது என்ன சொல்லப்பட்டிருங்களா கவனிங்க. ஹம்பிள் யுவர் செல்ஃப் with an attitude of repentance and insignificance in the presence of the Lord. நான் ஒண்ணுமே அப்படின்னு தேவ சமூகத்தில் வாங்க அப்படின்னு. இன்னொரு மொழிபெயர்ப்பு பாருங்க, get down on your knees before the master. என்னது, டக்குன்னு நீங்க அவருக்கு முன்னால முழங்கால் போட்டுறியா? அல்ல, he is the only way you will get on your feet. உன்னை நிற்க பண்ணுகிற தேவன் அவர். சொல்லுங்க அல்லேலூயா. அவருக்கு முன்னால் முழங்கால் படியிடும். பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். நீங்கள் யோவான் 4ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் பொழுது பிதாவை எங்கும் தொழுது கொள்கிற காலம் வந்திருக்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. அதில் ஸ்தோத்திரம் ஆராதனை அப்படிங்கிறதுக்கு பிராஸ்குனியோ அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குது. அதன் அர்த்தம் என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, நாய் தன்னுடைய முள்ளங்கால்களை மடக்கி தன்னுடைய எஜமானுடைய பாதத்தை நக்குதல் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதே போலதான் நீங்களும் நானும் நம்மை தரை மட்டும் தாழ்த்துகிறவர் ஒரு கூட்டமாக இருக்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு பாட்டு கூட பாடுவோம், எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம், தந்து விட்டோம் அன்பின் கரங்களிலே, எங்களை தாரை மட்டும் தாழ்த்துகிறோம், தந்து விட்டோம் அன்பின் கரங்களிலே, ஏற்று என்றும் நடத்தோ, ஏற்று என்றும் நடத்தோ. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்
கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவின் பாடுகள் இப்போது நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி என்னேடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவின் பாடு இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவினா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவினா. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. அல்லேலூயா, ஆமென். அதான் யோவான் கூட ஸ்தோத்திரம். யோவான் 3:30 யோவான் நான் சொல்ல, அவர் பெருகணும் நான் சிறுகணும். அவர் பெருகணும். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கர்த்தர் என்ன செய்றாரா? கிருபை கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். பெருமை டைரக்டா ஆண்டவர் எதிர்த்து யாருக்கு நிற்பா அப்படின்னா பெருமை உள்ளவர்களுக்கு. நம்ம லைஃப்ல கர்த்தர் நம்ம உயர்த்தணும் அப்படின்னா பெருமையை சுட்டு போட்டாலும் வரக்கூடாது. சொல்லுங்க அல்லேலூயா. மனசுல கூட வரக்கூடாது. அல்ல தாவீத மீகால் இதயத்துல தான் தூஷித்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. இதயத்துல தான் தூஷித்தாங்க. அது ஆண்டோடைய பார்வையில விசனமா இருந்ததை குறித்து பார்க்கணும். என்ன இந்த ஸ்தானத்தை தந்தது யாரு? ஆண்டவர். அவருக்கு முன்னால அர்ப்பணமாய் மாற முடியும், நீசனமாய் மாற முடியும், ஒன்னில்லாம நிற்க முடியும். ஏன்னா அந்த உயர்வை தந்தவர் நம்முடைய ஆண்டவர். நீங்களும் நானும் நல்ல தாராளமா சொல்ல முடியும். முன்னால் இருந்த நிலையும் பின்னால் நிலையை பார்த்து தாராளமாக சொல்ல முடியும். கர்த்தரே நமக்கு உதவி செய்து இந்த உயர்வை தந்திருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் மாத்த நமக்கு துணை இல்லைன்னா நம்முடைய நிலையை மட்டும் யோசித்து பாருங்க. நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கொடுத்தவர், ஒரு அடையாளத்தை கொடுத்தவர், ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தவர், ஒரு அலங்காரத்தை கொடுத்தவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துங்கிறத மறந்துறாங்க. அப்போ நீங்க பெருமையின் ஆவி மட்டும் உங்களுக்கு வந்துட்டா. பார்த்தீங்கன்னா நாங்கள் கட்டின மகா பெரிய பாபிலோன்னாங்க. நேபுகாத் நேச்சாருக்குள்ள பெருமை வந்துச்சு பாருங்க. சாப்டர் க்ளோஸ். ஏன் விழுந்து போன தூதர்களை குறித்து பார்க்கும் பொழுது அலிசோத்தரா அவனு நான் ஏறுவேன், அப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன்னா அலிசோ தூக்கி தள்ளிட்டாருன்னு சொல்லி பார்க்கும். அதனால நம்ம லைஃப்ல அது கர்த்தர் நம்ம உயர்த்தணும் அப்படின்னா நீ ஒண்ணுமே செய்ய வேண்டாம், அவரை உயர்த்திக்கிட்டே இருங்க. சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் காற்று உள்ளங்கையில மேகத்துக்காக ஆண்டவரே இந்த நாளை தந்தீங்களா உங்க நன்றி, இந்த நாளை ஜெயமா முடிய பண்ணீங்க நன்றி, என்று இப்படிலாம் எனக்கு உதவி செய்தீங்களேப்பா, இப்படி பேச வச்சிங்க, ஞானமா பேச வச்சிங்களே, ஞானமா உணர்வுகளை வெளிப்படுத்தின உதவி செஞ்சீங்களே, ஞானமா நான் செயல்பட கிருபை தந்தீங்களே அப்பா, எல்லாவற்றுக்கும் உமக்கு நன்றி 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 நன்றி. எல்லாம் நீங்க தந்தது ஆண்டவரே. சுற்றி கர்த்தர் தந்திருக்கிற ஆசீர்வாதங்கள்லாம் பார்த்து சொல்லுங்க, இது உம்மாலே வந்தது. அல்லேலூயா. இந்த நன்மைகள் எல்லாம் எனக்கு ஒரு வேலை இருக்குதுன்னா, ஒரு தொழில் இருக்குன்னா, ஒரு ஊழியம் இருக்குதா, படிப்பு இருக்குன்னா, நல்ல ஸ்கூல்ல படிக்க முடியுது, நல்ல ஒரு வாகனம் இருக்குதா, எல்லாம் நீங்க பெருமை பாராட்டிங்க, நான் சம்பாதிச்சேன் அப்படின்னு சொல்லாதீங்க. எல்லாம் கர்த்தர் தந்தது, என் கர்த்தர் தந்தது. எப்பயுமே உங்களுடைய அபாத்திர தன்மையை சோத்திரம் நீங்க எப்பயுமே நீங்க ஆண்டவருக்கு தெரியப்படுத்தணும். நான் உங்களுக்கு முன்னால ஒன்னும் இல்லப்பா. பவுல் கூட பாருங்க சொல்றாரு, அலிசோத்திரம் அப்போஸ்தலர் எல்லாரும் நான் சிறியவன், பாவிகள்ல பிரதான பாவி, துடைத்து போடுகிற அழுக்க போல நான் இருக்கிறேன். சோத்திரம் அவர் சொல்றாரு, சந்தோஷமா சொல்றாரு பாருங்க. அவரு தான் புதிய ஏற்பாட்டில் அநேக புத்தகங்களை எழுதின இந்த சவுல் பவுல்னு பார்க்குறோம். அருமையா தெய்வ ஜனங்களே, அப்போ நமக்கு ஏன் இந்த பெருமை வரணும்? இல்லை, எப்பயுமே நம்முடைய அபாத்திர தன்மையை நம்ம உணர்ந்தவளா இருப்போம். பிரைஸ் சின்ன பலவீனம் வந்து அவ்வளோதான்,
சோத்திரம். ஒரு நெருக்கடி வந்ததுன்னு அவ்வளோதான், அல்ல சோத்திரம் எல்லாமே போயிடும். அல்ல நம்மை நிலைநிற்க செய்கிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு வழியா வர்ற சத்ருவன் 7 வழியா போக செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். யோபின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு சொல்லப்பட்டு தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து அப்படி சொல்லப்படும். இந்த தாழ்ந்தவர்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நீங்க அதன் அர்த்தத்தை பார்க்கும் பொழுது எளியவர்களை அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். எளியவர்களை நம்ம யார் ஆண்டவர் உயரத்தில் வைக்கிறாரு? எளியவர்களை, எளிமையான எங்களை என்றும் நினைப்பவரேன்னு சொல்லி நம்ம பாட்டு பாடுறோமே. எளிமையான எங்களை என்றும் நினைப்ப, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க, தேவனுக்கே மகிமை வாழ்க, நாமம். கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஐயா வாழ்க வாழ்க, நாமம் வாழ்க. எனக்கு தகுதி இல்லையே, ஆனால் நானும் பிள்ளையே, இதில் மாற்றம் இல்லையே, அன்பிற்கு ஈடில்லையே. எனக்கு தகுதி இல்லையே, ஆனால் நானும் பிள்ளையே, இதில் மாற்றம் இல்லையே, அன்பிற்கு ஈடில்லையே. இயேசுவே, உம்மை பிரியாத வரம் ஒன்று வேண்டும். இயேசுவே, உம்மை மறவாத இதயம் ஒன்று போதும். இயேசுவே, உம்மை பிரியாத வரம் ஒன்று வேண்டும். இயேசுவே, உம்மை மறவாத இதயம் போதுமே. உயிரே உயிரே இயேசுவே, உயிரே ராஜனே, என் உயிரின் சத்தமா சத்தமா என் உயிரின் உயிரானவரே. எஸ், நம்மை தகுதியாக்கினவர் ஆண்டவர் தான். பாருங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு ரட்சிப்பை தந்தார். பாருங்க, நம்ம மறிக்க வேண்டிய இடத்துல அவர் மறிச்சு, அவர் 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து எல்லாத்தையும் ஈஸியா மாத்திருக்கார். பாருங்க, ரட்சிப்பின் உடை நாம் பெற உடைகள் இழந்தீரே, அப்படித்தானே? ரைட்டா? உள்ள முடிந்ததோ என் பாவ சேற்றினால், தீய சிந்தை நான் நினைத்ததனால், சிரசில் முள்ளுடி நான் சூட்டினேன். அது சோத்திரம். என் கரங்கள் ஆண்டி, கால்கள் ஆண்டி, விழாவில் குத்தப்பட்ட நிலை, இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. ஏன் இது நமக்கு செய்தான் ஆகணுமா? தேவையே இல்லை. ஆனால் உங்களையும் என்னை நேசித்து எல்லாம் செஞ்சிருக்கிறாரு. மறுமையின் ஆசீர்வாதங்களை தந்தது மாத்திரமல்ல, இம்மையிலும் கர்த்தர் நம்மை தாங்கி ஏந்தி சுமந்து தப்பு வைத்து வழி நடத்தி வருகிறார். இதெல்லாம் யோசித்து பார்க்கும் பொழுது ஒவ்வொரு தடவையும் நீங்கள் தேவ சமூகத்தில் வரும் ஒவ்வொரு நாளுமே எனக்கு ஆண்டோட்ட போகும் பொழுது நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடுங்க. நான் பெருசாக சாய்ச்சேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதத்துக்கெல்லாம் நான் எவ்வளோ வேணும் பாத்திரம் அல்ல,
சொல்லுங்க அல்லேலூயா. நான் அபாத்திரனப்பா, நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு அகன்று போக வேண்டும். ஒரு பெரிய அற்புதம் நடந்த பின்பதாக அது சீசன் சொன்ன வார்த்தை பாருங்க. அதை மீன் பிடிக்கிற சொல்ல பேதுரு சொன்ன, நான் பாவியாகிய மனுஷன், என்னை விட்டு அகன்று போகணும். இந்த ஸ்டேட்மெண்ட்டை தான் கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். பெரிய பரிசுத்தமான அவர்கிட்ட வராதீங்க, ஒரு பாவியாக வாங்க, இருக்கிற வண்ணமா வாங்க. உங்க அபாத்திர நிலையை ஆண்டவர்கிட்ட அறிக்கை பண்ணுங்க. நான் ஒன்றும் இல்லைப்பா, நீங்க தான் எல்லாம் ஆண்டவரே, எனக்கு எல்லாம் நீங்க தான்ப்பா. சின்ன காரியமா இருக்கலாம், பெரிய காரியமா இருக்கு, நீங்க தான் எனக்கு முக்கியம். நீங்க தான் எனக்கு வந்து உதவி செய்யணும்ப்பா. நீங்க நினைச்சா தான் ஆசீர்வாதம். நீங்க வந்து உதவி செய்தா தான் நான் இந்த காரியத்தில் ஜெயித்தப்படும், இந்த ஊழியத்தை செய்யணுமா, ஒரு ஆதரவை நடத்தணுமா, ஒரு ஜெபத்தை நடத்தணுமா, செய்தி கொடுக்கணுமா, நீங்க இருந்தாதான் ஆண்டவர், இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாதப்பா. அப்படி நீங்க வந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை பயன்படுத்த ஆரம்பிக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்க என்னைக்கு நான் ஒன்றும் இல்லைப்பா, நீங்க தான் எனக்கு எல்லாம், என்னை நடத்துறீங்கன்னு வர்றீங்களோ, அன்னைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையின் கரத்தை பிடிப்பாரு, உங்களை கர்த்தர் அப்படியே உயர்த்துவார். சொல்லுங்க அல்லேலூயா. கொஞ்சம் கூட சுயம் தலை காட்டக்கூடாது, கொஞ்சம் கூட நம்முடைய தாழ்ந்த திறமைகள் தலை காட்டக்கூடாது. எல்லாத்தையும் ஆண்டவர் சமூகத்தில் அறிக்கை செய்து நீங்க வர ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கர்த்தர் உங்களை உயர்த்த ஆரம்பிப்பார். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க மேன்மையா உயர்த்தப்படுவீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சங்கீதக்காரன் சங்கீதக்காரனை குறித்து சொல்லும் பொழுது 2 சாமுவேல் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பார்க்க அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மேன்மையாய் உயர்த்தப்பட்டு இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாக பாடின தாவீதும் சொல்லப்படும். பாருங்க, மேன்மையா உயர்த்தி. இன்னைக்கு நீங்களும் நானும் தாவீத மாதிரி மேன்மையா உயர்த்தப்பட முடியும். உயர்த்தப்பட்டிருக்கிறீங்க. அது கடைசி வரைக்கும் சோத்தன் நீங்க தக்க வச்சு கொள்ளணும். அப்படின்னா ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டு எனக்கு இஷ்டமானது யாவற்றையும் சித்தமானது யாவற்றையும் செய்வான் சொல்லணும்னா உங்களுடைய அபாத்திர தன்மையை நீங்க ஒத்துக்கிடுங்க. பாருங்க, அவனுக்கு கிடைத்த ஒரு பாக்கியம் பாருங்க. பார்வையற்ற மனுஷன் இயேசுவை கூடும் பொழுது என்ன சொல்றாரு? தாவீதின் குமாரன் எனக்கு இறங்கும். இயேசு கிறிஸ்து பவனி வரும் பொழுது அல்ல என்ன சொல்றாங்க? தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. இயேசு கிறிஸ்து இன்ட்ரடியூஸ் பண்ணும் பொழுது தாவீதின் வேறானவர். என்னய்யா, அவனுக்கு முன்னால ராஜா சவுல் இருக்கிறாரு, அதுக்கு பின்னால எத்தனை பேர் இருக்கிறாங்க. ஆனா ஏன் அப்படின்னா ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தாவீது இருந்த ஒரு நல்ல பிரின்சிபல் என்ன அப்படின்னா, தன்னுடைய அபாத்திர நிலையை அவன் ஒத்துக்கிட்டான். சொல்லுங்க அல்லேலூயா. பெரிய ராஜாவா இருந்தாலும் உங்களுடைய ஆலயத்தின் வாசல் படியில் காத்திருப்பதை நான் தெரிந்து கொள்வேன். அல்ல சோத்திரம், அல்ல அது கூட எனக்கு மேன்மையான விஷயம் அப்படின்னு சொல்லத்தக்கதாக ஒரு தாழ்மையின் ஆவி அவனுக்குள்ள இருந்தது. நமக்குள்ள தாழ்மை இருக்கட்டும், ஆவியில் மனத்தாழ்மை இருக்கட்டும், தாழ்மையை தரித்து கொள்கிறவர்களாக இருக்கணும். ஆண்டவர் நம்மகிட்ட என்னத்தை எதிர்பார்க்கிற? மனத்தாழ்மையை தான் எதிர்பார்க்கிற. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். ஒரு நாளும் அல்ல பெருமை அடைந்த ஆண்டவருக்கு எதிராக வந்துடாதீங்க. உங்களை தரையை மட்டும் தாழ்த்துங்க, இன்னும் தாழ்த்துங்க. ஆண்டவருக்கு முன்பாக தரையை மட்டும் நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லுங்க. அவர் எல்லாவற்றையும் பார்த்து உங்களை உயர்த்துகிற ஆண்டவராக இருக்கிறார். கரங்களை வைத்து அழைச்சுங்க பார்ப்போம். 2வதாக யாரை ஆண்டவர் உயர்த்துகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அற்பமாக மற்றவர்களை எண்ணாதவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார். 2வது ஒரு விஷயம், அற்பமாக மற்றவர்களை எண்ணாதவர், மற்றவர்களை அற்பமாக எண்ணாதவர்களை கர்த்தர். நம்ம லைஃப்ல மற்றவர் யாரையும் நம்ம அற்பமா நினைக்கக்கூடாது. சிறு துரும்பும் பல் குத்த ஊதம் சொல்லப்பட்டு. சபைக்குள்ள பரிசுத்தவான்கள் இருப்பாங்க, பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவங்க இருப்பாங்க, உங்களுக்கு முன்னால் இருக்கிற ஆட்கள் இருப்பாங்க, ஆனால் இன்னும் வளராமல் இருப்பாங்க. ஜான் ஏறி முழங்க சறுக்கு நிலை இருக்கும். இதெல்லாம் பார்க்கும் பொழுது நீங்கள் நல்லா வளர்ந்துட்டீங்க அப்படின்னாலும் மற்றவங்களை நீங்கள் ஒரு நாளும் அற்பமாக நினச்சிடாதீங்க. அது வந்துடவே கூடாது. சுட்டு போட்டாலும் வரக்கூடாது. யாரையும் அற்பமாக நினைக்கக்கூடாது. எனக்கு அதை முடிஞ்சால் அமைதியாக இருக்கணும், அல்லது மற்றவங்களை கனம் பண்ணணும். சொல்லுங்க அல்லேலூயா. பைபிள் என்ன சொல்லுது? கனம் பண்ணுகிறதுல முந்திக் கொள்ளுங்கள். பிரைஸ்லாம். எந்த நம்ம பொருளாதார நிலையை வச்சோ, நம்முடைய படிப்பை வச்சோ, நம்ம அழகை வச்சோ, திறமையை வச்சோ, தாளந்த வச்சோ, நம்ம பலிசோ எதை வச்சுனாலும் மற்றவங்களை ஒரு நாளும் அற்பமாக நினைக்காதீங்க. சொல்லுங்க அல்லேலூயா. அந்த பிரின்சிபலை நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது மிக அவசியம். பாருங்க, அழகான ஒரு எக்ஸாம்பிள் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. கிறிஸ்தோத்திரா, நீங்கள் லூக்கான சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன்
உயர்த்தப்படுவான்னு சொல்லி பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். நீங்க 10ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பார்க்கும் பொழுது யார் 2 குரூப்பை பற்றி 2 பேரை பற்றி சொல்லப்பட்டு, ஒன்று பரிசேயன், இன்னொன்று ஆயக்காரன். இப்போ பாருங்க, 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவர் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரையும் போலும். அப்படி திரும்பி அந்த ஆயக்காரனை பார்த்து, இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். வந்தது ஆண்டவர் கோபம். இது வரைக்கும் முதல் கூட விட்டுட்டாரு. நீங்க திரும்பிட்டு அவன் சொல்றான் பாருங்க, இந்த ஆயக்காரனை. ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆலயத்துக்கு வந்தா அந்த வேலையை செய், வேற இல்லாத வேலையை செய்யாத. ஆண்டவருக்கு ஆலயத்துக்கு வந்தா என்ன பார்க்கவா, மற்றவங்களை பார்க்காது. கரங்களை வைத்து எழுதுங்க பார்ப்போம். பக்கத்தை கை குடிச்சுங்க. ஆலயத்துக்கு ஆண்டவரை பார்க்க வந்திருக்கோன்னு சொல்லுங்க பார்ப்போம். பக்கத்தில் சொல்லுங்க, பக்கத்தில் சொல்லுங்க. ஆலயத்திற்கு ஆண்டவரை பார்க்க வந்திருக்கிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. இவன் என்ன பண்றான் அப்படின்னா, ஆண்டவரை பார்க்கற விட்டு மற்றவனை பார்த்து சொல்றான் இந்த ஸ்டேட்மெண்ட். இந்த ஆயக்காரனை போல் இராத நாள் ஸ்தோத்திரிக்கிறேன் சொல்லிட்டு, இப்போ வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். நம்ம கூட சொல்லலாம் 46 நாள் உபவாசிக்கிறேன். அல்ல, என் சம்பாத்தியத்தெல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன். எல்லாத்துலேயும் தசமபாகம் கூட நல்ல விஷயம்தான், தப்பே கிடையாது என்று ஜெபம். ஆயக்காரன் 13ஆம் வசனத்தை பாருங்க. தூரத்தில் நின்று தன் கண்களையும் வானத்துக்கு எடுக்க துணியாமா, அப்படியே தலை தாழ்த்தி மேலே கூட பார்க்கல, தன் மார்பில் அடித்து டம்மு டம்மு டம்முன்னு அடிக்கிறான். தேவனே, பாவியாக என்மேல் கிருபையாக இருமேண்டான். இதில் ரொம்ப ஏன் இந்த சம்பவத்தை சொன்னார் அப்படிங்கிறது 9ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அதுதான் டைட்டில் வச்சுருக்கேன். அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு ஓமை சொன்னார். அப்ப என்ன சொல்றார்? மற்றவர்களை அற்பமாக எண்ணின. நம்ம லைஃப்ல யாரையும் அற்பமா நினைக்காதீங்க தேவ ஜனங்களை. இது நீ ஜெப குறிப்பு, நான் சொல்றேன், இந்த 3 குறிப்பு உங்க லைஃப்ல ரொம்ப, ஏன்னா நீங்க எல்லாம் உயர்த்தப்படுறத பார்க்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ண ஆண்டவர் விரும்பல, இந்த மாதிரி ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, நீங்க ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்க. என்ன செய்யணும்? அலிசோத்ரோம் என்ன செய்யணும்? உங்க அபாத்திர தன்மையை உணர்ந்து அறிக்கை செய்யுங்க. அந்த பாட்டு மூலமா அறிக்கை செய்யுங்க. உங்க விசுவாச அறிக்கை, நான் ஒண்ணு இல்லை ஆண்டவரே, நீங்க தான் எனக்கு எல்லாம் சொல்றது உங்களுக்கு முடியுமா முடியாதா? தாராளமா சொல்லலாமே. இதுல என்ன, டோட்டல் நீங்க தான் பாருங்க. வாழ்க்கை அர்த்தமே நீங்க தான். இன்னைக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்தது எத்தனையோ பேர் பாருங்க. இவங்களுக்கெல்லாம் இவ்வளவு நல்ல குடும்பம் அமைஞ்சிருக்குமான்னு பார்த்தா வாய்ப்பே இல்லை. நல்ல குடும்பத்தை தந்து, நல்ல வீட்டை தந்து, நல்ல வேலையை தந்து இன்னைக்கு சந்தோஷமா கர்த்தர் வச்சிருக்கிறானா, இது கர்த்தருடைய சுத்த கிருபை. நாம் நிற்பது நிர்மூலமாக இருப்பது கர்த்தருடைய சுத்த. எத்தனை பேர் ஒரு 3 நல்லில சத்தமா சொல்லுங்க பாப்போம். இரண்டாவது, நீங்க அற்பமாக யாரையும் எண்ணாதீங்க. யாரையும் அற்பமா எண்ணாதீங்க. ஒன்று உயர்வா நினைங்க, எல்லாம் கம்முன்னு இருங்க அப்படிங்கிறது தான் சொல்லு. ஏன்னா சபை வரலாற்றில் நான் பார்த்துருக்கேன். ஒரு அருமையான தம்பி, நல்ல திறமையான சபைக்குள்ளே வந்த பின்பதாக கர்த்தர் அவனை நல்லா ஆசீர்வதிச்சார். நல்ல ஞானத்தை கொடுத்தாரு. நல்ல 10th மார்க் எடுக்க வச்சாரு, 11th மார்க் எடுக்க வச்சாரு, 12th மார்க் எடுக்க வச்சாரு. காலேஜும் படிக்கத்தக்கதான யூஜி நல்ல ஒரு காலேஜில் படித்தார். நல்ல திறமை, நல்ல பேச்சு திறமை உண்டு, நல்ல ஒரு கிளாஸ் எடுக்க தெரியும். எந்த ஊழியன்னா நல்ல நேர்த்தி செய்கிற கிருபை கொடுத்து. ஆனால் அவருக்கு என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, மற்றவங்களை அற்பமாக நினைப்பார், வீட்டாட்களை அற்பமாக நினைப்பார், யாரையும் அற்பமாக நினைப்பார். ஒரு சோத்திரம் சபையில் இருக்க மற்ற விசுவாசியை பார்த்தாருன்னா, நீங்கள் எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னு கேட்பார். கேட்ட பொழுது, நான் இவ்வளோ வாங்கினேன், சே இவ்வளோ தான் வாங்குறீங்களா அப்படிம்பார். இவர் கேள்வி கேட்ட ஆளு அரசு வேலையில் இருக்கிறவர், அரசு வேலையிலேருந்து சம்பாத்தியம் பண்ணுறவர். இன்னைக்கு எத்தனை பேர் அரசு வேலைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவர் கேட்பார், உங்கள் சம்பளம் எவ்வளவு? சே இது ஒரு சம்பளம் அப்படின்னு. நடந்த விஷயம் பாருங்க. இவர் பிஜியும் அடித்தார். அலிசோத்திரம் ஒரு இன்டர்வியூ போவார். போன உடனே நல்ல கிளாஸ்லாம் எடுப்பார். உடனே உங்களுக்கு வேலைக்கு நான் உறுதி, உங்களுக்கு எவ்வளோ சம்பளம், நாங்கள் இவ்வளோ 80,000 சம்பளம் தரோம் அப்படின்னா அவர் என்ன சொல்வார்னா, 1 லட்சம் தருவீங்களான்னு கேட்பார். 1 லட்சம் தர்றோன்னு சொன்னால் 1.25 லட்சம் தருவீங்களான்னு கேட்பார். சரி 1.25 லட்சம் தருவேன்னு சொன்னால் 1.5 லட்சம் தருவீங்க. நான் சொல்கிறேன், கடைசி வரைக்கும் எந்த வேலையிலும் அவர் இல்லாமல் போனது துரதிர்ஷ்டம். கடைசி வரைக்கும் அவ்வளோ திறமை தாளந்து இருந்தோம், ஒரு வேலை கூட அவரால் செய்ய முடியல. எல்லா கான்டாக்ட்ஸ் இருக்கும், பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸோடைய கான்டாக்ட்ஸ், பெரிய பெரிய அண்ட் சோத்திர என்ன காலேஜ் வச்சிருக்கிறவங்க அண்ட் சோத்திரி எம்டியோட கான்டாக்ட்ஸ் இருந்தாலும்
நல்ல திறமைக்கு தாழ்ந்திருந்தாலும் மற்றவங்களை அற்பமாக நினச்சதுனால, நீ அவரே சொல்லி தான் எனக்கு தெரியும், குடும்பத்தார சொல்லி எனக்கு தெரியும் சொல்கிறேன், ஒரு வேலையிலும் இருக்க முடியல. அப்போ தான் நீ எனக்கு பகீருங்க. யாரையும் சின்ன ஆளாக இருந்தாலும் பெரிய ஆள், பாஸ்டியாவுக்கு இருக்கிற பெரிய ஸ்பெஷாலிட்டியை பார்த்தீங்கன்னா யாரையும் அற்பமாக நினைக்க மாட்டாங்க. எல்லா ஸ்தாபனத்தை சேர்ந்து எல்லா வித ஊழியக்காரன் நேசிக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். சொல்லுங்க அல்லேலூயா. ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, யார் கேலண்டர் கொடுத்தாலும் அவங்க ரூமில் கிட்டத்தட்ட 8 கேலண்டர் அவங்க ரூமில் இருக்குது. ஒரு கேலண்டர் மாட்டுறது இந்த காலத்தில் கஷ்டமான 8 கேலண்டர் வச்சுருக்கேன். நான் யோசித்து பார்ப்பேன், இது எதற்கு? அவங்க நம்மளை தேடி கொடுத்துருக்குறாங்க, நமக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கணும்னு நினைச்சதுனால. சோத்திரம். எல்லாரையும் ஒரு மரியாதையாக பேசும். சின்ன பிள்ளைங்க வாங்க பப்ளிக்காக பேசும்பொழுது வாங்க போங்க அப்படி தான் பேசுவாங்க. பாஸ்டமாகவே பேசும்பொழுது வாரும் போரும் தான் பேசுவாங்க. இல்லை வா போ இங்கே வா அப்படின்லாம் கூட சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் யாரையும் நம்ம அற்பமாக நினைக்காத ஒரு கிருபையை கர்த்தர் அவளுக்கு கொடுத்தாரு. சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. பேசல சோத்திரம். சும்மா எல்லாத்தையும் போட்டு அல்ல சோத்திரம் என்னது இருமாப்பா ஆளுகை செய்ததில்லை. யாரையும் அற்பமாக நினைக்காதீங்க. அது நான் பணத்துக்கு கொஞ்சம் பிறவி குணம் சிலருக்கு வரும். அது இது சிலருக்கு அப்படி பிறவிலே நல்ல குணங்கள், சிலரங்கள் அப்படி நம்ம அசட்டப் பண்ணி அலட்சியம் பண்ணி அப்படி கனயீனப்படுத்தி வார்த்தையில் ஒரு டேமேஜ் பண்ணி சாடாமாடியாக பேசி டேமேஜ் பண்ணி எப்படி நம்ம செய்வோம்? இல்லை, யாரையும் அற்பமாக நினைக்காதீங்க, எல்லாரையும் உயர்வான் நினைங்க. சொல்லுங்க அல்லேலூயா. இவன் கிறிஸ்துவின் சரீரத்தின் ஒரு அங்கம்ங்கிறத நினைவு. நம்ம சரீரத்தின் அவர் ஒரு அங்கம். சொல்லுங்க அல்லேலூயா. அவர் பிரச்சனையாக இருந்தால் நமக்கும் பிரச்சனை, நம்ம நல்லா வரணும்னு நினைக்கணும். பிரைஸ்ல யாரும் எந்த விதத்திலும் நம்ம காயப்படுத்திடவே கூடாது. பாருங்க, நம்ம மற்றவர்களை கனம் பண்ண கிருபை தரோம். கனம் பண்ணுறதுல முந்திக்கொள்ள கர்த்தர் கிருபை தாங்க. அல்லது நான் நீன்னு சொன்னால் உதடுகள் ஒட்டாது சொல்லியிருக்கிறாரு கலைஞர். என்னது நாம் என்று சொன்னால் உதடுகள் ஒட்டும். அப்படி நம்ம ஒன்று சேர்ந்து ஒரு தாயின் பிள்ளைகளை போல நாம் இருக்க கர்த்தர் கிருபை தருவாரா? சொல்லுங்க அல்லேலூயா. மற்றவங்களுடைய தோற்றத்தை பார்த்தோ, திறமைகளை பார்த்தோ, அல்ல சோதர செயல்பாடுகளை பார்த்தோ கிண்டல் பண்ணாதீங்க, எதுவுமே பண்ணாதீங்க. அமைதியாக இருக்க கர்த்தர் கிருபை தருவாரா? சொல்லுங்க அல்லேலூயா. நான் பேசினா 1000 பேசலாம், நான் ஒரு விஷயத்தையும் பேச மாட்டேன். தேவையில்லாமல் யோசித்து பார்ப்பேன், இது அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னா மட்டும் பேசுவேன். மற்றபடி இப்போ இந்த ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன், யோசித்து தான் சொல்கிறேன். அல்ல சோதரம் நம்ம பெருமை மட்டும் நம்மளை லைஃப் வந்துடும். யாரும் அலட்சியமாக அவமதிச்சுறாங்க, வாழ்க்கை துணியை அவமதிக்காங்க, பிள்ளைகளை அவமதிக்காதீங்க, தகப்பன் தாயை அவமதிக்காதீங்க. அல்ல தகப்பனின் தாயும் தூஷிக்கிறவனுடைய தீபம் கார் இருளில் அணிந்து போகும் சொல்லப்பட்டிருக்கு. அவர் படித்தவரோ படிப்பறியாதவரோ பிரச்சனை இல்லை, உங்களுக்கு நீங்க ஏற்படுத்தல, கர்த்தரே உங்களுக்கு தந்த தகப்பன் தாய், அவரை கனப்படுத்த கர்த்தர் கிருபை தருவாராக. சொல்லுங்க அல்லேலூயா. அல்ல சோத்திர ஊழிய பொறுப்புகள் இருக்கிறவங்க சின்ன ஆட்களா இருக்கலாம், பெரிய ஆட்களா இருக்கலாம், அனுபவம் மிக்கவங்க இருக்கலாம், அனுபவம் குறைந்தவங்களா இருக்கலாம், உங்க பார்வைக்கு பெரிய ஆளா இல்லாம இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அவர்களை இந்த ஸ்தானத்தில் ஏற்படுத்தி இருக்கிறாங்கிறத உணர்ந்து நீங்க கனப்படுத்திட்டீங்க அப்படின்னா கர்த்தர் உங்களை உயர்த்த அவர் போதுமானவராக இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார், கர்த்தர் உங்களை கீழாக்காமல் மேலாக்குவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு கண்களை மூடி கரங்களை வச்சு, ஆண்டவரே நான் யாரையும் அற்பமா நினைக்க மாட்டேன் ஆண்டவரே, ஆண்டவரே எந்த குடும்பத்தையும் அற்பமா நினைக்க மாட்டேன் ஆண்டவரே, எந்த திருச்சபையும் அற்பமா நினைக்க மாட்டேன் ஆண்டவரே, எந்த ஊழியரையும் அற்பமா நினைக்க மாட்டேன் ஆண்டவரே. அல்லேலூயா. ஒன்று மௌனமா இருப்பேன், அல்லேலூயா உயர்த்தி சொல்வேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யாரையும் தூஷிக்கிற நிலைகள் எங்கள் வாழ்க்கையில வரக்கூடாது, ஏளனமாய் பேசுகிற நிலைகள் வரக்கூடாது. சொல்லுங்க அல்லேலூயா. அடிக்கடி பாஸ்டர் சொல்லுவாங்க, எந்த ஊழியக்காரனும் கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க, அவங்க கூட ஜோமனி அவன் திருந்திட்டு போயிடுவான், நீங்க சிக்கல்ல மாட்டிக்கிடாதீங்க விடுவாங்க. அடிக்கடி சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? எதையும் யாரும் பேசாதீங்க. நான் சொல்லுவேன், எந்த விசுவாசியுமே பேசாதீங்கன்னு சொல்லுவேன். எந்த மனுஷனே தேவைன்னா பேசுங்க, அவன் வலுசோத்திரம். மற்றபடி நம்ம காசிப் பண்ற ஒரு ஆட்களாக இருக்கவே கூடாது. பாருங்க சோத்திரம். அலையில் கோல் சொல்லுகிறவன் இருக்கக்கூடாது. ஜனங்களுக்குள்ள அங்கும் இங்கும் கோல் சொல்லி தெரியாது, நம்ம யாரும் இல்லை அது இருக்கவும் கூடாது, அந்த சுவாபமே நமக்குள்ள வரக்கூடாது. அல்ல சோத்திரம். சரியான இடத்துலமே சொல்லணும். ஒரு ஊழியத்தில் ஒரு இடத்துல நீங்கள் குறைய காண்றீங்கன்னா ஊழியக்கார்ட்ட வந்து சொல்லணும், பொறுப்பாளர்கிட்ட சொல்லணும், நீங்கள் ஃபஸ்ட்டு ஜெபம் பண்ணணும். கர்த்தர் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்ற வல்லவராக இருக்கிறார். அப்போ முதலாவது நான் சொன்ன காரியம் என்னன்னா, அபாத்திர தன்மையை உணர்கிறவர்களை உயர்த்துகிறார். ரெண்டாவதாக அற்பமாய் மற்றவர்களை எண்ணாதவர்களை அவர் உயர்த்துகிறார். மூணாவது ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன், அவசரப்படாதவர்களை அவர் உயர்த்துகிறார். பிரைஸ்லாம் என்னது யார் உயர்த்துறாரா? யாரு? நிறைய நேரத்தில் நமக்கு இருக்கிற சிக்கலே என்ன அப்படின்னா அவசரம். எல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டு ஃபுட் காலத்தில் வாழ்ந்துருக்கு, எல்லாம் அவசரம், டக்குன்னு நடக்கும்னு நம்ம நினைக்கிறோம். ஆண்டவர்கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா,
அது எல்லாவற்றையும் நேர்த்தியாய் அதின் காலத்துல செய்கிற ஆண்டவர். சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம டைம்ல செய்ய மாட்டாரு, அவர் டைம்ல செய்வார். சொல்லுங்க அல்லேலூயா. அவர் முந்துகிற தேவனும் அல்ல, பிந்துகிற தேவனும் அல்ல, எல்லாவற்றையும் நேர்த்தியா செய்கிற ஆண்டவர். நீங்களும் நான் எப்படிப்பட்டவர்களா இருக்குன்னு கத்துறது பார்க்கிறேன்னா, கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பா. சொல்லுங்க அல்லேலூயா. அவசரப்படாதீங்க. இதான் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளே அவர் சொல்றாரு பாருங்க. நீங்க லூக்கான சுவிசேஷம் அப்படி நல்லா திருப்பிக்கிடுங்க. லூக்கான சுவிசேஷம் நீங்க 14ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க, 8லேருந்து வாசிச்சு பாருங்க. ஒரு இன்சிடென்ட் சொல்றாரு. அல்ல சொல்ற 7ஆம் வசனத்திலே சொல்றாரு பாருங்க. விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பந்தியில் முதன்மையான இடங்களை தெரிந்து கொண்டதை அவர் பார்த்து அவர்களுக்கு ஒரு ஓமையை சொன்னார். டக்குன்னு எடுத்தோடனே பயங்கரமான விஐபி சீட்டில் உட்கார்ந்துருக்கிற ஆளை பார்த்து சொல்றாரு. என்னது? ஒருவனால் கல்யாணத்துக்கு நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கும் போது பந்தியில் முதன்மையான இடத்தில் உட்காராதே. பாருங்க எவ்வளோ ஆண்டவர் கரிசனை உள்ள ஆண்டவராக இருக்கார். உன்னிலும் கனமுள்ளவன் ஒருவேளை அவனை அழைக்கப்படுறான். ஒரு சேர் தான் இருக்குது, நீங்கள் டக்குன்னு போய் உட்காந்துட்டு வைங்களேன். உங்களை காட்டிலும் ஒரு விஐபி அந்த இடத்துல வராரு அப்படின்னா நேராக அந்த மாப்பிள்ளை விட்டார், பொண்ணு விட்டார் வந்து, ஐயா கொஞ்சம் தள்ளி உட்காந்து கீழே போய் உட்காருறீங்களா அப்படின்னு இந்த விஐபியை கொண்டு உட்கார வச்சிருவார். அதான் அழகாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ரைட்டா? நீ அழைக்க முதன்மையாக அழைத்து உட்கார, ஏன் கனமுள்ளவன் ஒருவேளை அவனை அழைக்கப்பட்டிருப்பான். அப்பொழுது 9ஆம் வசனம், உன்னையும் அவனையும் அழைத்தவன் உன்னிடத்து வந்து இவருக்கு இடம் கொடு என்பான். அப்பொழுது நீ வெக்கத்தோட தாழ்ந்த இடத்திற்கு போக வேண்டியதாக இருக்கும். நீ அழைக்கப்பட்டிருக்கும் பொழுது போய் தாழ்ந்த இடத்தில் உட்காரு. அப்பொழுது உன்னை அழைத்தவன் வந்து, சிநேகிதனே உயர்ந்த இடத்தில் வாரும் என்று சொல்லும் பொழுது உன்னுடனே கூட பந்தி இருக்கிறவர்களுக்கு முன்பாக உனக்கு கனமுண்டாம். 11ஆம் வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிங்க. தன்னைத்தான் உயர்த்துகிறவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவனும். ஏரோதும் ராஜவஸ்திரம் தடுத்து பிரசங்கம் பண்ணா. எல்லாரும் என்னது? தேவசத்தம் தான் சொன்னாங்க. என்னாச்சு? சாப்டரே க்ளோஸ் ஆயிடுச்சு. அதனால சரியா கொஞ்சம் கரெக்டாக பார்த்து தோற்றத்தை பார்த்து அப்படிதான் இருக்கு அப்படின்னு நம்ம நடிச்சிட முடியாது. கடைசியில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த ஓனாய் கதை. ஒரு ஊருக்குள்ளே வந்துச்சான், சுண்ணாம்பு தொட்டியில் வந்து அது விழுந்துச்சு. வெளியே வந்தோடனே வெள்ளையாயிடுச்சு. உடனே தன்னை பார்க்குறது வித்தியாசமாக இருக்குது. ரைட்டா? உடனே நேராக காட்டுக்கு போகுது. எல்லாரும் ராணி வந்துட்டாங்க, ராணி வந்துட்டாங்க, ராணி வந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. உடனே இது என்ன சொல்லியிருக்கணும்? எப்பா ராணி இல்லைப்பா, தெரியாதனமாக வந்து நம்ம சுண்ணாம்பு இந்த பானையில் விழுந்துட்டேன், இது கலர் மாறி போச்சுன்னு. ஆனாலும் அதுக்கு சரி வந்த வாழ்வு அப்படின்னு சொல்லிட்டு நடையெல்லாம் மாறுது. அந்த வேலையை செய், இந்த வேலையை செய், அப்படி செய், இப்படி செய், இப்படி செய்ன்னு சொல்லுது. ஒரு நாள் மழை வருது, நல்ல மழை பெய்யுற இடத்துல என்னாச்சு? வெள்ளையா இருக்கிற கலர்லாம் மாறி ஒரிஜினல் கலருக்கு வந்தோடனே, டேய் நீயா இப்படி நீயா அந்த நடப்பு காட்டினான்னு சொல்லிட்டு எல்லாம் பாஞ்சு கொதறி கடிச்சு அது ஒன்றெல்லாம் ஆக்கிட்டுன்னு சொல்லி நம்ம சின்ன வயசுல கதைகள் கேட்டிருப்போம். அதான் சொல்றேன் தேவ ஜனங்களே, நீங்க அவசரப்படாதீங்க அப்படிங்கிறத ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. ஒரு எக்ஸாம்பிளாவே நிறைய விஷயங்களை சொல்றாரு பாருங்க. நீங்க எல்லாரும் 1 பேதுருவின் புத்தகத்தை எடுத்துருங்க பாருங்க. 1 பேதுருவின் புத்தகம் 5ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது 6ஆம் வசனம், ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி. ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ள கொஞ்சம் அவசரப்படாம பொறுமையா இருங்க. சாந்த குணமுள்ளவர்களை கர்த்தர் உயர்த்துகிறான்னு சொல்லியிருக்கு. என்னது? சாந்த குணம். கொஞ்சம் அமைதியா இருப்பா, பொறுமையா இரு. நீ ஜெபம் பண்ணிட்டே இரு, துதிச்சிட்டே இரு, கர்த்தரை ஆராதிச்சிட்டே இரு, கர்த்தரை கனப்படுத்திட்டே இரு. கர்த்தர் உனக்கு தரப்போகிற அந்த பிரகாசமான எதிர்காலத்தை நினைத்து கொண்டிரு. ஏற்ற நேரத்தில் ஒரு பிசகு இல்லாம நேர்த்தியாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை தர வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க சங்கீதத்தின் புத்தகத்தை திருப்பிக்கிடுங்க. சங்கீதம் 37, 34 வாசித்து பார்க்கும் பொழுது, நீ கர்த்தருக்கு காத்திரு, அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? நம்ம உயர்த்துகிறவர். அதுக்கு நீங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? அவசரப்படக்கூடாது. நீங்க லூக்கா 14ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ல, when you are invited to an important social function, don't be quick to sit near the head of the table அப்படின்னு சொல்லுவோம். கொஞ்சம் அவசரப்படாது, குயிக்காக போய் நான் உட்காந்து இடத்த பிடிச்சிருவேன். நீங்கள் பஸ்ஸிலலாம் பார்க்கணும்போது சின்ன வயசில் நான் பயணிக்கும் பொழுது என்ன பண்ணுவாங்க எல்லாரும், டக்குன்னு நீங்கள் இந்த மதுரைக்கு போகிறீங்க அப்படின்னா பஸ் வந்து நிற்கிறதுக்கு முன்னாடி டக்கு 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 டக்குன்னு என்னது துணி சீட் பிடிக்கிறதுக்கு கச்சிஃபெல்லாம் போட்டுருவாங்க, பைய தூக்கி போடுவாங்க. ஒருத்தன் பட்டா கத்தியை வச்சுருந்துருக்கான். அப்புறம் யாராவது பக்கத்தில் ஏறுவாங்களா? கச்சி போட்டாலும் தூக்கி போட்டு அடுத்ததில் போட்டிருப்பாங்க. அவன் பெரிய ஆளாக இருந்திருக்கான், கத்தியை தூக்கி வச்சுருக்கான். எப்பாடியா பெரிய ரவுடியாக இருக்கும் அவங்களுக்கு.
எப்படி இந்த சீட்டை நம்ம உட்கார்றது? அந்த மாதிரி அவசரப்படாதீங்க. உங்களுக்குன்னு கர்த்தர் ஒரு ஸ்தானத்தை வச்சிருக்கிறாரு, அது யாரும் எடுக்க முடியாது. சொல்லுங்க அல்லேலூயா. உங்களுக்குன்னு நியமிச்சதை யாரும் எடுத்துட்டு போறதுக்கு கர்த்தர் அனுமதிக்கவே மாட்டார். சொல்லுங்க அல்லேலூயா. அவர்கிட்ட எல்லாம் இருக்கு. உங்களை தனியாக சிறப்பாக மேன்மையாக உயர்வாக கவனிக்கிறதற்கு அவரால் முடியும். சொல்லுங்க அல்லேலூயா. ஆனால் நீங்கள் அவசரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் ஏற்ற நேரத்தில் உங்களை உயர்த்துவார், உங்களை கனப்படுத்துவார். தாவீதுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பாக வச்சுருந்தார். ஒவ்வொரு ஸ்டெப்பாக வச்சு கடைசியில் போய் அந்த எந்த ஸ்தானத்தில் தீர்மானம் பண்ணாரோ அந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் நிறுத்தினார். யோசேப்புங்க லைஃப்பில் பல சவால்கள் ஸ்டெப்புகள் இருந்து அந்த ஸ்டெப்பெல்லாம் தாண்டி அந்த தேசத்தின் பிரதம மந்திரியாய் மாறத்தக்கதான ஒரு பெரிய கிருபை கொடுத்தார். சொல்லுங்க அல்லேலூயா. எத்தனையோ பேருக்கு பாருங்க ஸ்டெப்பாக ஆண்டவர் உயர்வை தர்றாரு. தாவீதின் குடும்பம் வந்து வள பலத்தது என்று சொல்லி நீங்க 2 சாமுவேல் புத்தகம் 3ஆம் அதிகாரம் அல்லது 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறீங்க. சவுலின் குடும்பம் வர பலவீனப்பட்டது. ஆனால் தாவீதின் குடும்பமோ வர பலத்ததுன்னு வர விருத்தியை தருகிறவர். சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் ஒரு லாட்டரி டிக்கெட் தர்ற மாதிரி உங்களுக்கு தர்ற ஆண்டவர் அல்ல. ஏதோ ஒரு லாட்டரி டிக்கெட் விழுந்தா இவ்வளவு காசு அப்படி தருகிற தேவன் அல்ல. நம்முடைய பிரயாசத்திலே கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை தருகிற ஆண்டவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது மாத்திரமல்ல, உங்க வாழ்க்கையில் அதிசயங்களையும் காண பண்ணுகிற ஆண்டவராக இருக்கிறார். நீங்க நினைத்திராத காரியங்களை செய்கிறவர். உங்கள் இருதயமானது அதிசயப்பட்டு பூரிக்கத்தக்கதான காரியங்களை கர்த்தர் செய்கிறவர். இன்னைக்கு இந்த ஆண்டவரை நீங்க உறுதியாய் பற்றிக்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு நல்ல கிருபையை நிச்சயமாக நிறைவாக தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க அல்லேலூயா. ஒரே வசனத்தை நான் வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். சங்கீதத்து புத்தகத்தை நீங்க எடுத்துக்கங்க. சங்கீதத்து புத்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாக இருக்கிறீர். ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகம் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாக இருக்கிறீர். பாருங்க, நம்முடைய ஆண்டவர் நம்மை உயர்த்துகிறவர். கர்த்தர் யாரை உயர்த்துகிறார்? 3 காரியங்களை சொன்னீங்க. முதலாவதாக அபாத்திர தன்மை உணர்கிறவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார். இன்னைக்கு நம்முடைய அபாத்திர தன்மையை உணர்வோமா? எத்தனை பேர் கிடைக்காத பாக்கியத்தை ஸ்லாக்கியத்தை தந்திருக்கார். நம்ம கையில் பைபிளை கொடுத்துருக்கார், நமக்கு ஒரு சர்ச்சை கொடுத்துருக்கார், நமக்கு ரட்சிப்பை கர்த்தர் தந்திருக்கிறார், அந்த ஆவிக்குரிய நல்ல குடும்பத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். பாருங்க, உலகத்தில் உலகம் எடுக்க முடியாத சந்தோஷத்தை கர்த்தர் நிறைவாய்த்து. இதெல்லாம் நினைச்சு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. யாரை பார்த்து கம்பேர் பண்ண வேண்டாம். 2வதாக யாரையும் நீங்க அற்பமாக நினைக்கவே நினைக்காதீங்க. ஸ்தோத்திரம். உங்க வீட்டில் இருக்கிறவங்க நினைக்காதீங்க, வெளியில இருக்க நினைக்காதீங்க. எல்லாருக்கும் திறமைகளை தாழ்ந்தலை கொடுத்திருக்கிறார். ஒரு பீட்டர் வேகனன் சொல்கிறார், வரம் பெறாத விசுவாசியே கிடையாது, எல்லாத்துக்குள்ளும் வரங்களை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு விசுவாசிக்கும் குறைந்த 5 வரங்களை கொடுத்திருக்கிறார். சொல்ல உங்களுக்கு இருக்கிற வரங்களை கண்டுபிடிங்க. நீ ஒரு யூஸ்லெஸ், நீ ஒரு உதமாக்கற அப்படின்னு சொல்லாதீங்க, நீ ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்லாதீங்க. அல்ல சோத்திரம், உனக்கெல்லாம் நன்மை வராது சொல்லாதீங்க. யாரையும் அற்பமாக நினைக்காதீங்க. இன்னைக்கு உங்கள் பேச்சு மாறட்டும், அல்லது உங்கள் பார்வை மாறட்டும், அல்லது உதாசீன பார்வைகள் நீங்கட்டும், உதாசீன பேச்சுகள் நீங்கட்டும், உங்கள் இருதயம் மாறட்டும். யாரையும் உதாசீனப்படுத்தாதீங்க. எல்லாரும் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், எனக்கு நீ தந்த கிருபைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறேன்னு சொல்லி அவரை நன்றியோடு ஸ்தோத்திரம். 3வதாக எதுலையும் நீங்கள் அவசரப்படவே படாதீங்க. நீங்கள் பொறுமையாக இருங்க, நீங்க சாந்த குணமோடு இருங்க, நீங்க தேவ சமூகத்தை காத்துருங்க. அப்பொழுது கர்த்தர் என்ன செய்வார்? நிச்சயமா உங்களை உயர்த்துவார். ஆம் தேவ ஜனங்களே, நல்ல ஒரு வார்த்தையை கேட்க கர்த்தர் கிருபை தந்தார். எப்படிப்பட்ட உயர்வுகளை கர்த்தர் தருவார் என்று சொல்லி நாம் கேட்டோம். அந்த அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக இருக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. தொடர்ந்து அல்லது திருநெல்வேலியில் இருப்பீர்கள்னா எங்களோடு கூட இணைந்து நீங்கள் கர்த்தரை ஆராதிக்க முடியும். வேறு எந்த சபைக்கும் போகலன்னா நீங்கள் தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதிக்கும்படியாக கேட்கிறேன். அது மாத்திரமில்லை, ஆன்லைனில் எங்களுடைய யூடியூப் சேனல் மூலமாக நீங்கள் கர்த்தரை அடுத்து ஆராதிக்க முடியும். அதில் ஆராதனைகள், ஜெபங்கள், பைபிள் ஸ்டடி, வாலிபர்களுக்கான ப்ரோக்ராம் இருக்கிறது. இன்னொரு யூடியூப் சேனலான அது ஜைன் ஏஜ் டிவியில் சிறுவருக்கான பிளஸ் சர்வீஸ் நடக்குது. ஸோ நீங்கள் தயவாக பார்த்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. உங்கள் ஜெப குறிப்புகளை அனுப்புங்க, உங்கள் சாட்சிகளை அனுப்புங்க, உங்கள் மேலான ஆலோசனைகளை அனுப்பும்படியாக கேட்கிறேன். கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட நிறைவாயிருப்பதாக. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.